எந்தவொரு ராணுவ உறுப்பினரும் நெருக்கடியாவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். விருசர ரணவிரு அட்டை வழங்கும் நிகழ்வின் 2ஆம் கட்டத்தின் அங்குரார்ப்பண வைபவத்தின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இங்குரங்கொட ரஜரட்ட கல்லூரியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 1983ஆம் ஆண்டு தொடக்கம் 2009ஆம் ஆண்டு வரை முப்படை, போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய உறுப்பினர்கள் மற்றும் இந்த காலப்பகுதிக்குள் உயிரிழந்த ராணுவத்தினரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் விருசர அட்டை வழங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கென 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறையில் 55 நிறுவனங்களில் இருந்து விருசர அட்டையூடாக நன்மை பெற முடியும். ஓய்வு பெற்றுள்ள அல்லது தற்போது சேவையில் உள்ள எந்தவொரு படையினருக்கும் நாங்கள் அநீதி இழைக்க மாட்டோம். அவர்களை மேலும் பலப்படுத்துவது எமது கொள்கைகளில் ஒன்றாகும். அவர்களுக்கு காணப்படும் பொது பிரச்சினைகள் மற்றும் தனிப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளையும் நாம் பெற்றுக் கொடுப்போம். அடுத்த மாதம் புலனறுவையில் நடமாடும் சேவை நடத்தப்பட உள்ளது. அதில் 2 நாட்கள் புலனறுவையில் உள்ள பாதுகாப்பு பிரிவினருக்கு என ஒதுக்கியுள்ளோம். அந்த 2 நாட்களிலும் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அவர்கள் தகவல்களை வழங்க முடியும். அரசாங்கம் என்ற வகையில் ஒரு புறம் நமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், மறுபுறம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு கூறுவதற்கு காரணம், அன்று யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் தமது அர்ப்பணிப்பு காரணமாக இழந்த சிறு நட்டங்களை ஈடு செய்யும் வகையில் எந்தவித குறைபாடுகளுமின்றி நாம் அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். வடமத்திய மாகாணங்களில் உள்ள படையினருக்கான வீட்டுக்கடன் வழங்கும் திட்டத்தை பிரதிபலிக்கும் வகையில் வீட்டுக்கடன் வழங்கும் திட்டமும் ஜனாதிபதியால் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டது.